You are watching Grace Television. அன்புக்குரிய கிரேஸ் டெலிவிஷன் நேயர்களே, இந்த டாக் வித் ஜீசஸ் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அதற்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வாராக. பொதுவாக கிறிஸ்தவர்களாக இருந்தாவே ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன குழப்பம் அப்படின்னா, நான் பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்துருவேனா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்கள பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். மற்றவங்க அவங்களுடைய குறைகளை சொன்னால் கூட அவங்களை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் பரலோக ராஜ்யம் போயிடுவேனா? பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, நரகன் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் இந்த வாழ்க்கை முறை, அவங்களுக்குள்ளே இருக்கிற தவறான வாழ்க்கை முறையினால் எப்போவுமே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பரலோக ராஜ்யம் நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இங்கே பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் நம்மை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மை காப்பாற்றுவாராம். அதில் எவ்வளோ உறுதியாக ஆணித்தரமாக அவர் சொல்கிறார் பாருங்க. அப்போது நமக்குள்ளே அந்த பயம் இருக்க தேவையில்லை. நான் பரலோக ராஜ்யம் போகணுங்கிறத விட தேவன் அதை விரும்புகிறார். நீங்களும் நானும் விரும்புகிறத விட கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நம்மை அவர் காப்பாற்றுகிறார். அவருடைய ராஜ்யத்தை போய் அடைவதற்கு எல்லா தீமை நின்று விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். 3 விதமான தீமைகள் இருக்குது. என்னது? மனுஷன் தனக்குத்தானே தேடிக்கொள்ளுகிற தீமைகள். 2வது, பிற மனுஷர்கள் மூலமாய் வருகிற தீமைகள். 3வது, சாத்தானின் மூலமாய் வருகிற தீமைகள். இந்த 3 தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்தை அடையும்படி நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே நம்ம பயப்படவே தேவையில்லை. பாருங்கள், நமது மூலமாக நாமே தேடிக்கொள்ளுகிற தீமைகள் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே வருகிற பண ஆசை, பொருளாசை, தவறான நண்பர்கள், தவறான முடிவுகள், தவறான கள்ள உறவுகள், இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குது பாருங்கள். மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கை முறையை பார்த்து நானும் அது போல் வாழணும்னு ஆசைப்பட்டு நாம போய் தீமையில் சிக்கிக்கொள்கிறோம். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்குதுன்னு வசனம் சொல்லுது பாருங்கள். அனனியா சப்பிரா அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மற்ற எல்லாருமே கொண்டு வந்து தங்களுடைய நிலத்தை விற்று, வீடுகளை விற்று, அந்த முழு தொகையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. ஆனால் இந்த அனனியா சப்பிராளுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு. நாமளும் அது போல் கர்த்தருக்கு உதவி செய்யணும், ஊழியத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் விற்றுறாங்க. ஆனால் ஒரு பங்கை மாத்திரம்தான் எடுத்து தங்களுக்குன்னு வச்சுக்கிறாங்க. அவங்க வேறு எந்த தவறும் பண்ணல. அது அவங்களுடைய சொத்து, அது அவங்களுடைய ஒட்டுமொத்த உரிமை. ஆனாலும் அதில் முழுசாக பாதியில் ஒரு பங்கை மாத்திரம்தான் அவங்க மறைச்சி வச்சுக்கிறாங்க. மற்றவங்களைப் போல் நானும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி வந்தாங்க. நடந்து நமக்கு தெரியும். கணவன் மனைவி ஒரே நாளில் இறந்து போகிறாங்க. கர்த்தருக்கு 175% அவங்க கொடுத்தும் 1% மாத்திரம் அவங்க மறைச்சி வச்சும் தங்கள் ஜீவனை இழந்து போகிறாங்க. இது மனுஷனே தனக்குத்தானே தேடிக்கொள்கிற தீமை. அதுபோல் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சபை வாரந்தோறும் சபை நடக்குது. ஆலய ஆராதனைக்கு எவ்வளோ சந்தோஷமாக போகிறோமா? சரியான நேரத்தில் போகிறோமா? குடும்பமாக போகிறோமா? சரியான விதத்தில் கர்த்தர் அங்கே போய் ஆராதிக்கிறோமா? அங்கே இருக்கிற விசுவாசிகளோட சரியான நமக்கு ஐக்கியம் இருக்கா? இல்லை நமக்குள்ளே பொறாமை இருக்கா? மற்றவங்கள பார்க்கும்போது நமக்கு பகை உணர்ச்சி வருதா? எரிச்சல் வருதா? இதெல்லாம் பாருங்கள், நமக்கு நாமே தேடிக்கொள்ளுகிற தீமைகள். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் எல்லா தீமையினரும் நம்மை ரட்சிப்பாராம். நீங்கள் இன்றைக்கி விசுவாசிங்க. நீங்களாகவே தேடிக்கொள்ளுகிற தீமையானாலும் கர்த்தரை நம்புங்கள், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷர்கள் மூலமாய் வருகிற தீமைகள் பாருங்கள். இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்களே கூட பீடி சிகரெட் குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸு
+2 படிக்கும்போது 10th படிக்கும்போது கற்றுக் கொடுக்குற அந்த பாவ பழக்கங்கள் கடைசி வரைக்கும் அவனை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. நிரந்தர குடிகாரர்களாக மாறினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிரந்தரமான தவறான உறவுகளை பழக்க வழக்கங்களை உடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மற்றவர்கள் சொல்ல கேட்டு சீக்கிரம் இந்த 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 விதத்தில் போய் இப்படியெல்லாம் பண்ணினா, இந்த அதிகாரிகளுக்கு இவ்வளவு கொடுத்தா, இந்த அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ பண்ணினா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் நம்ம அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு மற்றவங்க மூலமாய் வருகிற தீமைகள், இதன் மூலமாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு கிறிஸ்துவலாக இருந்தால் கூட நமக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச தப்பு தெரிஞ்சுக்கிட்டே நமக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் பயம் இருக்கும். இன்றைக்கி பயப்படாதீங்க. மனுஷர்கள் மூலமாய் வருகிற தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். 3வதாக சாத்தான் மூலமாய் வருகிற தீமைகள். உலகத்தில் எல்லா தீமைகளுமே சாத்தான் மூலமாக தான் வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து அவன் சோதிக்கிறான். இந்த கல்லை அப்பங்களாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். இது என்ன பெரிய தீமை? நம்ம பார்வைக்கு அது சாதாரண ஒன்று. இந்த கல்லை எடுத்து இன்னொரு அடித்து கொல்லுன்னு சொல்லியிருந்தால் தான் பாவம். ஆனால் சாத்தான் சொல்கிறான் இந்த கல்லை அப்பங்களாக்கி சாப்பிடுன்னு தான் சொல்கிறான். அது ஒன்றும் பெரிய பாவமாக தெரியாது. ஆனால் இயேசு அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் பாருங்கள். சாத்தான் மூலமாக ஒரு தீமை வருது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முழு மனுக்குலத்துக்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ண பூமியில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவன் இந்த சோதனையின் மூலமாக எப்படியும் அவரை திசை திருப்ப முடியும்னு நம்பி இந்த கல்லை எடுத்து இன்னொரு ஆள் அடின்னு சொல்லியிருந்தா கர்த்தர் அதை மறுதளிச்சிருப்பார். இந்த கல்லை நீ அப்பமாக மாற்றி சாப்பிடுங்கிறது ஒரு பெரிய பாவம் இல்லை. ஆனால் சாத்தான் இடத்துலேருந்து வருகிறது. அது எந்த ஒரு ரூபத்தில் வந்தாலும் அது பாவங்கிறத உணர்ந்து இயேசு அதை புறக்கணிக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு தான் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். நீங்களாகவே தேடிக்கொள்ளுகிற தீமையானாலும் சரி, மனுஷர்கள் மூலமாய் வருகிற தீமையானாலும் சரி, சாத்தான் தினம் தினம் உங்களுக்கு விரோதமாய் போடுகிற எந்த தீமையான திட்டங்களானாலும் சரி, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கணும். கர்த்தர் தான் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறாரே அப்படின்னு நான் ஏன் மன விருப்பம் போல் வாழ்ந்துடக்கூடாது. யோவானில் வாசிக்கிறோம், என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களிலும் நிலைத்திருப்பேன். ஆண்டவரிடத்தில் நிலைச்சிருக்கணும். அப்போ தான் அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். நீங்கள் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வருகிறதுல உறுதியாக இருக்கணும். அதிகாலை ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாக இருக்கணும். தினமும் கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். சர்ச்சில் நடக்கிற இரவு ஜெபம், உபவாச ஜெபம், ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற செய்கைகள் எல்லாவற்றிலும் உறுதியாக இருக்கிறீங்களான்னு உங்களை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா தான் அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நமக்கு அவர் உதவி செய்ய முடியும். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். பாதாளத்தின் வாசல்கள் நம்முடைய பரமராஜ்யத்தை நாம் அடையக்கூடாதபடிக்கு போராடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. சின்ன 10 வயதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வயசுலேருந்து நாம் மறிக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம். அது இது என்ன நல்ல போராட்டமா தீமையான போராட்டமா எதையும் நம்மளால் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திரு, நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன். நீயா தேடிக்கொள்கிற தீமைக்கு நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடாத அப்படின்னு ஆபிரகாம் ஒரு தீமை செய்ய போகும்போது கர்த்தர் தடுத்தது போல, நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் தேடிக்கொள்ளுகிற எந்த தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். மற்ற மனுஷர்கள் மூலமாய் வருகிற எந்த தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விரோதமாய் போராடுகிற சகல பொல்லாத அசுத்தாவிகளுக்கு விரோதமாக கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்மை பாதுகாக்கும். அவருடைய வல்லமையுள்ள நாமம் நம்மை பாதுகாக்கும். அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கும். நல்ல ஜெபிக்கிற ஊழிய நண்பர்கள் அல்லது கிறிஸ்துவ சகோதரர்களுடைய ஐக்கியம் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும். ஆகவே பயப்படாதீங்க. நாம் ஒருபோதும் நரகத்தில் போய் விழமாட்டோம். கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்ட வார்த்தையின்படி நீரே எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர். நாங்களாக தேடிக்கொள்ளுகிற தீமையானாலும் சரி, மனுஷர்கள் மூலமாய் வருகிற தீமையானாலும் சரி, பிசாசுகள் மூலமாய் வருகிற தீமையானாலும் சரி, நீரே எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர்.
அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. எங்கள் மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி நாங்கள் செய்து விடாமல் எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருக்க, உம்முடைய காரியங்களிலே முதன்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்து உம்முடைய ராஜ்யத்தை, பரம ராஜ்யத்தை அடையும்படி எங்களை நீர் காப்பாற்றுகிறதற்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு நீர் அப்படியே உதவி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு மகாராஜா நாமத்தில் மகிமை கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.